I know இதுல இன்னும் 2 minutes இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ஜம்ப் பண்ணலாம். கேளுங்க, யார்கிட்ட கேட்டுருங்க. 5:15 தான் நான். ஜம்ப் பண்ணலாம். ம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக இந்த ஜீவன் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து நாங்க உடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக நாங்க நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் சுவாமி, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வாரும். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பலவிதமான இந்த டெக்னாலஜிக்கல் ஃபெசிலிட்டிஸை உடைய நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்த ஆண்டவரே, இந்த நாளில இந்த காரியங்களை எல்லாம் உடைய பாதத்துல நாங்க ஒப்புவிக்கிறோம் சுவாமி, பிரதிஷ்டப்படுகிறோம். நீர் ஆசீர்வதியும், இதன் மூலமா என்னுடைய நாமம் மகிமைப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும், பிரயோஜனமா இருக்க நீர் கிருபத்தாரு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்க படிக்க இருக்கிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆம் யூதாவின் மூலமாக நாங்க ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியங்களை கற்றுக்கொண்ட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தாழ்த்தி இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். உடைய கருத்திலே எங்களுக்கு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ம். ம். So good evening everyone. Welcome to Good this study today. நாம ஜூட் புக்ல 14-15 வசனங்கள் வரைக்கும் படித்தோம். அநேக கேரக்டர்ஸ் அதுல பார்த்தோம். ஓல்ட் டெஸ்டமென்ட் கேரக்டர்ஸ் ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம். அதாவது இஸ்ரவேலரை தொடங்கி நோவா, லோத்து, சோதம் குமாரா பட்டணம், கோரா, பிலேயாம், காயின், இப்படி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அநேகரை குறித்து நாம் வாசித்தோம். அதன் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த அதிகாரம் முழுவதுமே ஒரே அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதுமே அன்காட்லி பீப்புள், கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அவபக்தியுள்ள மக்கள் அல்லது அப்போஸ்டேட்ஸ் என்று கூறப்படுகிற இந்த மக்கள் எப்படி இருப்பார்கள், நாம் அவர்களை குறித்து எச்சரிக்கப்படவும் நாம் அவ்விதமாய் மாறிவிடக்கூடாது என்பதுல கருத்தாய் யூதா நமக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். முதல் வசனத்திலே பார்த்தோமானால் பரிசுத்தவான்களுக்கு அது எழுதப்பட்டதாக இருக்கும். சோ நமக்காக தான், பிலீவர்ஸ்க்காக தான் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்திலிருந்து இவ்வளவு வசனங்களின் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் காண இருக்கிற முக்கியமான காரியம் மீதியுள்ள 15 வசனங்கள். அதிலே தொடக்கத்திலே நாம் பார்க்க இருக்கிறது ஏனோக்கை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனோக்கு, இந்த ஏனோக்கு என்பவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில இருந்தவர். அவரை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் அறிவோம். வெகு வெகு குறைவாக இங்கேயும் ஆதியாகம புத்தகத்திலும் இன்னும் வெளிப்படுத்தல் விசேஷங்கள்ல, ஆனா இவருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்காது. அப்படியாக நாம் இவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெகு சில இடங்களில தான் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவரும் பார்த்தோமானால் அவருடைய தலைமுறையில, அவர் காலத்துல அவர் பரிசுத்தவானாய் நடந்து கொண்ட ஒரு மனிதர். இவருடைய சிறப்பு காரியம் என்னவென்றால், இயேசுவோடு அல்லது ஆண்டவரோடு அல்லது கர்த்தரோடு, அந்த காலகட்டத்துல கர்த்தர் என்று சொல்லப்படும் இல்லையா, கர்த்தரோடு கூட நடந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தவர். ஈனோக் வாக் வித் காட். அவர் அப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல அப்படியே அவர் எடுத்துக்கொண்டார். He was also a man who did not face death like Elijah and many others. So ஏனோக்குக்கு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி.
இந்த ஏனோக்கு அவர் காலத்திலேயே இந்த கடைசி நாட்களின் காரியங்களை குறித்து பிரசங்கித்திருக்கிறார், முன் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி யூதா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இதை குறித்து நான் வேற எங்கேயும் வாசிக்கல, ஆனா யூதா அதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா எப்படின்னா, ஏனோக்கு அவருடைய காரியங்களை, அவருடைய அறிவிப்புகளை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்க கூடும். அந்த புத்தகம் வேதத்திலே சேர்க்கப்படாமல் இருக்கலாம். வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் ஆவியானவரால் எழுதப்பட்டது, இன்ஸ்பயர்ட் அண்ட் பிரீத்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அப்படித்தான் த்ரூ மென், த்ரூ ஹியூமன் பீயிங்ஸ், பட் இட் வாஸ் த ஹோலி ஸ்பிரிட் டு எனேபிள் தெம் டு ரைட் தீஸ் வெர்சஸ். அந்த மாதிரி தான் வேதத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களும் இருக்கிறது. ஒருவேளை ஏனோக்குடைய ரெக்கார்ட்ஸ்ல நாட் எவ்ரி திங் மே பி இன்ஸ்பயர்ட், very few things maybe, and so Jude has referred to it, and that he brought over in his letter, I mean in his book. So அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். எதை பற்றி அவர் முக்கியமா பேசுகிறார் என்றால், த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை பற்றி அவர் பேசுகிறதாக பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது, யாரால் கொடுக்கப்படுகிறது, எப்படி, என்ன அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த 2 வசனங்களிலேயே அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரே வசனத்துல அவபக்தி என்கிற வார்த்தை 4 முறை அது குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். பாருங்க, அடுத்தடுத்து அவபக்தி அவபக்தி அவபக்தின்னு சொல்லியே பார்க்கிறோம். அப்போ அதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை அவர் அங்க எச்சரிப்பாக சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்களை குறித்து பவுல் தன்னுடைய கடிதத்துல, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபங்களில எழுதியிருக்கிறார். யோவான் தன்னுடைய நிருபங்களில எழுதியிருக்கிறார். எல்லா அப்போஸ்தலர்களுமே இந்த கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய ஜனங்களின் attitude, the attitude of the people, அதை முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் போது அதை அடையாளங்களை குறித்து அவர் சொல்லியிருந்தார். மனுஷர் எப்படி மாறுவார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அதிகமாய் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல யூதாவும் இப்பொழுது ஏனோக்குடைய ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்து இங்க நமக்கு சொல்லுகிறார். சோ இப்ப பார்ப்போம், நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு கடைசியில பார்க்கிற கர்த்தர் வருகிறார். யார் வருகிறார்? யார் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அத நம்ம பார்க்கிறோம். அப்ப யாருக்கு கொடுக்கிறார் என்கிறத பார்க்கும்போது, அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், டீட்ஸ், வேர்ட்ஸ், அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அப்போ கர்த்தர் வரும்போது தனியா வரல, பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இந்த பரிசுத்தவான்கள் யாரு? நாம் தான். நம்மை அவர் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்மை அவர் எடுத்துக்கொள்வார். He will gather us up into his abode. அப்போ திரும்பி வரும்போது, when he comes back to judge and rule, he will bring us also back along with him. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதை அந்நாட்களிலேயே ஏனோக்கு குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. அன்றைக்கே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏனோக்கு அதை சொல்லி இருக்கிறார். சோ இப்ப ஏனோக்கை பற்றி நாம் அதை பார்க்கிறோம். நாம அவரை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம பார்க்கும்போது ஏனோக்கு இன் ஹிஸ் சொசைட்டி, அவர் வாழ்ந்த நாட்களில பாவம் மிகுந்து இருந்த காலத்துல, சூழ்நிலையில
ஏன்னா ஏனோக்குடைய கொள்ளு பேரன் தான் நோவா. நோவா காலத்துல அழிவு வந்தது. அவ்வளவு பாவங்கள் நிறைந்திருந்த சூழ்நிலையில ஏனோக்கு ஈனாக் walked with God and kept his life clean. When Enoch gave the message, it is possible that he was referring to the coming judgment. The false teachers mocked this prophecy. நிறைய அந்நாட்களிலேயே நிறைய பேர் இந்த ஏனோக், அதனாலதான் ஏனோக்கினுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நிறைய பேர் வந்து அந்த அவருடைய தீர்க்க தரிசனங்களை, அவர் எழுதியிருந்த அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா எது எப்படியா இருந்தாலும் நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், ஆண்டவர் திரும்ப வருகிறார். அதை அவர் முன்னறிவித்திருக்கிறார். ஆண்டவர் திரும்ப வருவார் என்பதை அவர் அன்றே அறிவித்தார். அவங்களுக்கு அன்னைக்கு அது வந்து கேலியாதான் இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கவில்லை, அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அந்நாட்களில கேட்கவில்லை. ஆனா நாம் இதையெல்லாம் அறிந்திருக்கிறோம்னா we wait for his coming. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. சரி, இப்ப இதுல நாம ஒண்ணு நல்லா விளங்கிக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, ஏனோக்கு காலத்திலேயே இந்த நியாய தீர்ப்பை குறித்தும் அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் பேசியிருக்கும் போது, இவ்வளவு நாட்கள், இத்தனை வருஷங்கள் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாய் இருந்திருக்கிறார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த நியாய தீர்ப்புக்கு காலம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, அவருடைய பொறுமை, நீடிய பொறுமை, the long patience, the long suffering, the long waiting, அவருடைய காரியங்களை நாம அப்படி நீடிய பொறுமையோடு அவர் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப நியாய தீர்ப்பின் சில குறிப்புகளை நாம பார்க்கும்போது, first of all, the judgment would be a personal judgment. ஒருவேளை யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட் தான், எல்லாருக்கும் நடக்கும் தான். ஆனா for every individual it's going to be a personal judgment. And another important thing is the Lord will not judge alone. His people, the people of God will accompany him. So இந்த அவர்கள் எதற்கு வருகிறார்கள்? இப்படி நியாயம் தீர்த்து அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. இந்த உலகம் அன்றைய நாட்களில உருகி போகும், வெந்து போகும் என்று பேதுரு சொல்லி இருக்கிறார். சோ அழிந்து போன பிறகு ஒரு புது உலகத்தை படைப்பார். சிருஷ்டிகர்த்தா திரும்ப படைத்து அதை ஆளுவார். அதிலே அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இது வந்து ஒரு ஃபைனைட் லெவல். இதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா இனி வரும் நாட்கள், இனி வரும் உலகம், அது முடிவில்லாத உலகம், நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யம் வந்து நித்திய ராஜ்யம், நித்திய உலகம். அங்கு வாழ்பவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளானவர்கள், என்றென்றும் இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவம். அந்த ராஜ்யத்தை தான் இந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாக அவர்கள் நிறுவப் போகிறார்கள். அதைத்தான் அந்த ஏனோக்கு முதல்ல சொன்னார். அடுத்ததாக நான் சொன்னது போல, இட் இஸ் a universal judgment. எல்லாருக்கும் உண்டு. எந்த பகுதியில் இருக்கிறவர்களானாலும் சரி, எப்படிப்பட்டவர்களானாலும் சரி, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்பில முக்கியமாய் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் யார் என்று பார்ப்போமானால், அவபக்தி உள்ளவர்கள், அல்லது அன்காட்லி பீப்புள், அல்லது those who reject Christ, those who reject God, அவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு. இதைதான் நம்ம ரெவலேஷன்ல என்னன்னு பார்க்கிறோம்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி 20ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கிறோம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி. அந்த நியாய தீர்ப்பு தான் ஏனோக்கு வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா பிலீவர்ஸ்க்கு வேற ரிவார்டிங் டே, அது வந்து when they are gathered up itself in the mid-year that will happen. So இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பிலீவர்ஸ்க்கு உள்ளதா அல்ல.
ஆனா அன்காட்லி பீப்புளுக்கு உள்ளது. இதை குறித்து நமக்கு அதை எச்சரிப்பாய் சொல்லி அன்காட்லி பீப்புளுக்கு நாம் எச்சரிக்கவும் நாமும் உணர்வடையவும் நாம் அன்காட்லியா மாறிவிடக் கூடாதே என்பதற்காக அவர் அழுத்தமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். So the last judgment will encompass the ungodly. It will be the day of judgment and perdition of ungodly men. அவர்களுடைய அழிவு, அவர்களுடைய முடிவுக்கு ஒரு காரணமாய் இருக்கும். அடுத்ததாக இந்த நியாய தீர்ப்பு, இட் வில் பி a just judgment, personal judgment, universal judgment. Now it is a just judgment, நீதியுள்ள ஒரு நியாய தீர்ப்பு. ஒரே நியாய தீர்ப்பு, ஒரே நியாயாதிபதி தான் ஏற்பார், அவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு நன்றாய் தெரியும், இந்த பொறுப்பை, இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்தார். எல்லா அதிகாரம் படைத்தவர் பிதாவானவர். ஈக்குவலி Jesus Christ also has all the power and the authority, and the Holy Spirit also has all the power and authority, and that is what we believe, and that is the triune God with whom we believe. But this right to judge the human, his own creation, was given by God to Jesus Christ because he paid the ransom. He paid it by his blood on the cross. So அதற்காகவே அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இன்னொரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த நியாய தீர்ப்பில் நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பார். ஆனால் there will be no jury. அங்க வேற எந்த அட்வொகேட்டும் கிடையாது, வேற லாயர்ஸ் கிடையாது, வேற இந்த பெஞ்ச் அந்த பெஞ்ச் எதுவுமே கிடையாது. நியாயாதிபதி மாத்திரம்தான் இருப்பாரு. அவர் தண்டனையை மாத்திரமே வழங்குவார். அங்க வாதம் பிரதிவாதம் எதுவுமே அங்க கிடையாது. ஏன்னா எல்லாமே பூமியிலே முடிந்து விட்டது. அந்த நியாயத்திற்கு அப்போ வெறும் தண்டனை தான் கொடுக்கப்படும். So there will be persecution but no defense. No defense. For every mouth will be stopped. Romans 3:19. In Romans 3:19 we read that every mouth will be stopped on that day. The Lord will have a record. அந்த ரெக்கார்ட்ல புஸ்தகம்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிற ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க அநேக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். So there will be many books, and the book of records of the ungodly deeds will be there, and according to that they will be judged. What about the godly people? Their godly deeds also would be recorded, but that would be rewarded on the day of gathering, the day of rapture, the day when the godly people are taken along with Christ when he comes in the mid-air. So that judgment is actually called as Bema judgment. When we did a Revelation study, I think we have understood that. So that's a different judgment. But here, this is the white throne judgment, universal just judgment. So இதுல என்னெல்லாம் அவர் பார்த்து எதுக்கெல்லாம் அவர் அவங்கள தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்த்தோம்னால் அந்த வசனங்களிலே பார்த்தோம். அவர்களுடைய அன்காட்லி டீட்ஸ், அன்காட்லி ஸ்பீச்சஸ், their murmurs, their complaints, everything will be taken into account. இது சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? ஒருவேளை ஸ்பீச்சஸ் சொல்லும் போது அநேக சமயங்களில நாம வீணான வார்த்தைகளை பேசி விடுகிறோம். We may be believers, but for that also we will have to give account, because the வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, Matthew, the Gospel according to Matthew, we find that every vain talk, every vain speech would be judged, would be accounted and பார்க்கிறோம். So அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு வரும். அதே போல murmuring and complaining. When will we murmur? When will we complain? When we are not
satisfied. When we are not uh, grateful to what has happened to us, அப்பதான் நமக்கு அந்த கம்ப்ளைனிங்கே வரும். நமக்கு கிடைச்சது சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொண்டோமானால், நமக்கு இருக்கிறதுல திருப்தியா இருப்போமானால், நமக்கு இந்த முறுமுறுப்போ அல்லது குற்றப்படுத்துறதோ இருக்கவே இருக்காது. ஆனா இந்த கம்ப்ளைனிங்கும் முறுமுறுப்பும் எப்போ வரும்னு சொன்னா, நம் உள்ளத்துல நமக்கு ஒரு நல்ல நன்றியுள்ள இருதயம் இல்லாமல் இருக்கும் போதுதான். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல அவங்க நடத்தி செல்லும் போது நம்ம அதை தான் பார்க்கிறோம். அவ்வளவு அருமையா கர்த்தர் அவர்களுக்கு தூதர்களுடைய உணவை கொடுத்தார். இன்ஸ்பைட் ஆஃப் தட் they murmured. they were complaining. இது இந்த சாப்பாடா, எங்களுக்கு இன்னும் அந்த சாப்பாடு வேணும், நாங்க அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போமே. இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். இட்ஸ் ஆல் written as an example to us so that we should not do this. We should correct ourselves from doing this. அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான இந்த அன்காட்லி பீப்புள் கிட்ட இந்த யூதா குறிப்பிட்டு இந்த அதிகாரத்தில் சொல்வது, they speak ill of dignitaries. they speak ill of dignitaries. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஊழியக்காரங்க மற்ற இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையே இல்லாதபடி அவதூறாய் பேசுவதற்கும் துணிகரமாய் அவர்களை குற்றப்படுத்துறதற்கும் நிறைய பேர் சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா கூட பிரசங்கத்துக்கு மார்க் போட்டு இருப்பாங்க. பிரசங்கத்துக்கு அவங்க வந்து கமெண்ட்ஸ் they will be coming out with comments which is not important. அதுல என்ன செய்தி வேணும், எப்படிப்பட்டவங்க கூட ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து பேசினா ஒரு எஃபெக்டிவ் சர்மனா ஒரு வேலை இல்லாம இருக்கலாம். பட் அதுல யூஸ்ஃபுல் மெசேஜ் கட்டாயமா ஆண்டவர் வச்சிருப்பார். அதைத்தான் நாம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். whereas these people will be leaving that and will be counting the mistakes. சில பேர் இப்ப நாங்களாம் கூட சம்டைம்ஸ் ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது டீச்சர்ஸ் வந்து ஒரு சில மேனரிசம் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சில வார்த்தைகளை ஆன்சோ பிகாஸ் அப்படின்லாம் சில பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிப்போம். அது பிளேஃபுல் அந்த ஏஜ். பட் சர்மன், காட்ஸ் பீப்புள், காட்லி ஒர்க், இதையுமே இந்த விதமாய் ட்ரீட் பண்ணி சர்ச்சஸ்ல இன்னைக்கு மக்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா they do not know that it is the sanctuary of God. It's the place where God is present. When 2 or 3 are gathered in His name, He is present in their midst. Between us now, in our presence, He is there. That is our belief, and that is why we humble ourselves and we try to give importance to God and glorify God. அந்த ஒரு எண்ணமே இல்லாத மக்களாய் இந்த அன்காட்லி பீப்புள் இருப்பார்கள் என்று சொல்லி யூதா ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாரு. அவங்க அன்காட்லி பீப்புள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு சமயத்துல நாம கூட அந்த மாதிரி எல்லாம் இருந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. They spoke great swelling words, but at the judgment their great words will bring great wrath. We should be very, very careful about the words that we speak. இதன் ப்ராவர்ப்ஸ்ல நிறைய வசனங்கள் கொடுத்துட்டு சாலமன் நிறைய எழுதியிருக்கிறார் அதை பற்றி. யூதாவுடைய பிரதர் ஆகிய ஜேம்ஸும் கூட அந்த விதமாக யூதாவுடைய பிரதர் இல்ல, இந்த அப்பாஸ்டல் ஜேம்ஸ், அவரும் கூட நிறைய இந்த வேர்ட்ஸை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். நிறைய அதிகாரங்கள் 3rd, 4th chapter full and full about the words, the tongue. அந்த மாதிரி முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். So we should be very careful about our words. இவர்கள் சொல்லும் போது அன்காட்லி பீப்புள், எப்பவுமே certain men, இவர்கள் அப்படிலாம் வந்தா அது அன்காட்லி பீப்புளே தான் குறிக்குது, அபாஸ்டேட்ஸ். முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஒன்னா the other side, complaining, murmuring, finding fault in that. On the other side,
இந்த மாதிரி முகஸ்துதி, flattering, simply flattering, flattery tongues, அதுவும் சரி கிடையாது. உண்மையானது பேசணும், சத்தியத்தை சத்தியமாய் பேசணும். அதுதான் ஒரு விசுவாசியின் அழகு. நீங்களோ பிரியமானவர்களே, உடனே அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இப்ப பார்த்தோம். அப்போஸ்தலஸ் மூலமாக நிறைய இதை குறித்து எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைவு கூறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இந்த விதமாய் அன்காட்லி பீப்புள் மாதிரி நாம பேசக்கூடாது, நாம முறுமுறுக்க கூடாதுங்கிறத அவர் சொல்றாரு. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இந்த மாதிரியான ஜனங்கள் இருப்பாங்க கடைசி காலத்துலன்னு பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாருன்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து எப்படியாவது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த விதமான மக்கள் இருப்பார்கள் என்று. அதை அவர் அங்க கோட் பண்றாரு. இப்படிப்பட்ட மக்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே அப்படின்னு சொல்லி இஸ் ரிமைண்டிங் அஸ். ஸோ we have to be very, very careful about murmuring, complaining. Even sometimes we grumble. Grumbling is to insult the God who gives us all things. The sort of people alluded to here, nothing ever satisfies them. The complaining people will be grumbling also. Murmuring people also would grumble. So we have to be very, very careful. அந்த மாதிரியே நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடாது. முறுமுறுக்கிற குறை சொல்ற வீடே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வந்து தங்குகிற வீடா கூட இருக்கிறோம். ஆனா அந்த வீட்லயும் முறுமுறுப்பு இருந்தது, அந்த வீட்லயும் கம்ப்ளைனிங் இருந்தது. எந்த வீடு ஞாபகம் இருக்கா? பெத்தானியாவுல இயேசு கிறிஸ்து லாசரு, மாத்தா, மரியாள் வீட்டுக்கு மிகவும் பிரியமாய் அடிக்கடி அங்கு சென்று அங்கு இளைப்பாருகிற ஒரு இடம், கர்த்தருக்கு பிரியமான இடம். அந்த இடத்துலயே என்ன இருந்துச்சு? கம்ப்ளைனிங் இருந்துச்சு, முறுமுறுப்பு இருந்துச்சு. So we have to be very careful. நாம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க, we are not ungodly people, நம்ம கிட்ட இது இருக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. மார்த்தா கம்ப்ளைண்ட் டு ஜீசஸ் டைரக்ட்லி. இதே இன்னொரு விதமா நம்ம பார்க்கும்போது, what are we doing in our prayers? Many times when we pray also, we seem to be complaining, we seem to be grumbling, questioning God. We seem to find fault with God even. So we have to be very careful about this. ஏன் சொன்னா, சுவிசேஷ இந்த காரியங்கள், இந்த செயல்பாடுகள் அது எப்படி ஆண்டவருடைய பார்வையில் இருக்குன்னு சொன்னா, these people are not contented with what the blessings they have, and they are not even contented with the word of God, the promises that God has given. அதனாலதான் they start grumbling. When they are firm on their faith and they cling on to the promises, they will never murmur, they will never grumble. This is how God sees it. So they are contented even with the gospel. So they only know how to take advantage of other people. இப்போ ஒரு அன்னைக்கு கட்சிகளில, மேடைகளில, அரசியல்ல இது மிகவும் அதிகமாய் சாதாரணமா பாக்குறோம் இல்லையா? People start flattering. They would have complained about these people. They might have even spoken against these people. But then when they see them face to face, they will start flattering these people. இப்படியெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அது அரசியல்ல மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனுபவங்கள்ல அதிகாரிகளை பார்க்கும்போது, குடும்பங்கள்ல கூட நம்முடைய பெரியவர்களை, ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது கூட இப்படியெல்லாம் நம்முடைய காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். So whatever they say, it is only to get some benefit. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ சொல்லுவா, நம்ம எதை செஞ்சாலும் அது எனக்கும் என் கூட வந்து மார்க்கெட்டுக்கு வராண்டா,
she will say, எங்க அம்மா எனக்கு சொல்லி அனுப்புனாங்க, நீ அவ கூட சும்மா போயிட்டு வந்துடாத, உனக்கு ஏதாவது அதுல பெனிஃபிட் இருக்கணும், அப்படி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு. she was trained by her mother. That's nothing wrong. They are worldly people. That's how they will calculate. அதாவது உதவி அப்படிங்கிறது, உதவினா என்ன? கம்பெனி, she is coming with me, along with me, அதான் உதவி. ஆனா அந்த உதவியை கூட ஒரு நோக்கத்தோடு தான், ஒரு பெனிஃபிட்டோட தான் நம்ம செய்யணும் அப்படின்னு உலகத்தார் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பீப்புள் அப்படிதான். They profess themselves to be Christians, but they would be only doing anything only for their own advantage. There should be a thread of something that will be advantageous to them, some benefit to them. So that is how they. But we are to be different. ஏன் சொன்னா, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் ஒருபோதும் தனக்காக வாழவே இல்லை. அவர் ஒரு நல்ல இடத்துல கூட படுக்கல. அவர் படுக்கிறதுக்கு கூட, தங்குறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது. யாராவது வீட்டுல போய் தான் தங்குவாரு. இல்லைன்னா அவரே சொல்லியிருக்காரு இல்லையா, கல்லும் புளியும் நரி தங்குற இடங்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல தான் நான் தங்குறேன்னு சொல்றாருல, அந்த விதமாகத்தான் அவரு தங்கி கொண்டிருக்கார். அப்படிதான் அவர் வாழ்ந்து காட்டினார். சோ நம்முடைய வாழ்க்கையில நாம விதமான மக்களை எல்லாம் காணும் போதும், மக்களை பற்றி அறிந்து கொள்ளும் போதும் எச்சரிக்கப்படணும். நாம we should get that warning. எந்த விதத்திலும் our thoughts should not go in line with this. Our deeds should not be in line with this. We should be very careful to maintain the godly righteous living. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். For the time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers, and they will turn their ears away from the truth and be turned aside to fables. சத்தியத்தையே திரித்து அவர்களுக்கு ஏற்ற விதமாய் உபதேசியார்களை, போதகர்களை உருவாக்கி, அவர்கள் சொல்லுகிற, இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு உலகத்திலேயே இதே நிலைமை பல டினாமினேஷன்ஸ்ல இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு சர்ச் இருக்கு. ஆனா அது ரியலி வர்ஷிப்பிங் கிரைஸ்ட்ங்கிறது பெரிய கேள்வி. Their own people, they want to hear only that kind of message, what will be pleasing to them. They do not want any kind of warnings, any kind of instructions even. Not even instructions. Advice எல்லாம் அந்த வேர்டே கூடாது. Instructions கூட கூடாது. So that is how the churches are growing. So இந்த கடைசி நாட்கள்ல இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். அது அப்படியே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நிறைய ப்ராஃபசிஸ் நிறைவேறுகிறதுன்றத பாக்குறது போல, இவர்களுமே ப்ராஃபஸியாகத்தான் அதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படி நடந்துகிட்டே வருது. நம்ம இயற்கையை மாத்திரம் பார்த்துட்டு இருந்தா பத்தாது, மக்கள்கிட்டயே இந்த சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கிட்ட அந்த சேஞ்சஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா நியாயத்திற்கு முதல்ல விசுவாசிகளின் வீட்டுலதான் துவங்கும்னு சொல்லி வசனம் சொல்லு. அப்போ நம்ம கிட்ட இந்த விதமான காரியங்கள் எல்லாம் இருந்து விட கூடாது. We have to be very, very careful. So they live according to their own lusts and their own desires. And it's very, very, very relevant, very, very prevalent today. So நம்மை இது இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இதெல்லாம் நம்ம வாழாம இப்படியெல்லாம் இல்லாம ஒதுங்கி நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது மற்றவர்களால் நாம் கேலி பண்ணப்படுவோம். Persecutions will be there in different kinds. Hurtings will be there in different ways. And one of the way is mocking. They will mock at us. They will ridicule us, tease us. ஒரு குரூப்பா
இருக்கும்போது நம்ம அவங்க they will try to isolate us. இதெல்லாம் நடக்கும். all these things will happen. It should happen. அப்பதான் we are in the right track. அது நம்ம எப்பொழுதுமே விளங்கிக் கொள்ள வேண்டும். So when we anticipate, see, when you know the enemy, half the battle is over. That's the saying. So when you can anticipate these things, we will not be surprised or shocked or disappointed or discouraged. We will know what to do, because the Holy Spirit in us will tell us how to tackle that situation and how to walk away from that situation. All those things, God will help us. So we should be aware of these things. That's Jude's main theme, purpose of writing this. Why he should spend that one good chapter quoting all the bad examples and telling us he only wants to warn these people, because he started with a very good intention of talking about his salvation and about salvation to the world, gospel to the world. But then he was, by the Spirit, Holy Spirit, he was burdened to write about this in this 25 verses. He had spent so much time to write this only to warn us. So we have to take these things in a very serious manner. அதை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. Another identification for this ungodly people. எந்த ஒரு நல்ல குரூப்லயும் இணங்கி போக முடியாது. இணங்கி போகிறவங்க விட்டு கொடுத்து போவாங்க. நமக்கு நல்லா தெரியும், நிறைய காரியங்களுக்கு அவங்க விட்டு கொடுப்பாங்க. ஆனா இவங்க பிரிந்து போகிறவர். இவர்கள் எப்பவுமே they will divide, they will separate. சில பேர் பார்த்திருக்கீங்களா, they will நல்லா இருக்கும், அந்த ஒரு குரூப் நல்லா ஃபிளரிஷ் ஆயிட்டு இருக்கும், நல்ல ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கும், நல்ல ஷேரிங் இருக்கும், அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும். அந்த இடத்துல அவங்க வருவாங்க. The day they join, they will start doing something. இந்த நல்ல குரூப்ல there will be separation. அங்க பிரிவினை வந்துவிடும். அது எங்க இருந்தாலும் அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் their nature. இங்க அந்த வசனமே சொல்லுது, இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், இவர்களால் யாரோடையே இணங்கி போக முடியாது. இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய ஃபேமிலிஸ்ல இருக்கிறார்களா, நம்முடைய சர்ச்சஸ்ல இருக்கிறார்களா, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது மாத்திரம் அல்ல, நாம அப்படிப்பட்டவர்களா இருந்துடக்கூடாது. நாம நம்முடைய குடும்பத்துல இணங்கி போக முடியாம பிரிந்து போகிறவர்களா இருக்கிறோமா, யோசிக்கணும். அப்படின்னா இணங்கி போகணும்னா என்ன? அட்ஜஸ்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், நிறைய விட்டு கொடுக்கணும், டாலரேட் பண்ணணும், இல்ல எக்ஸ்ட்ரா மைல் போகணும். யூ ஹாவ் டு கிவ் இன் சர்டன் திங்ஸ், சாக்ரிஃபைஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் இணங்கி போக முடியும். But that is what God expects us to do. One of the identity of a believer is to be, என்ன சொல்றது, gel with them அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காமனா பேசும்போது. அது மாதிரி to be in the fellowship and to bind the fellowship, அதுதான் believership. பட் பிரிந்து போகிறவர்கள் இந்த மாதிரிதான் ungodly people. Typical example, typical quality. ரெண்டாவது, ஜென்ம சுபாவத்தார். நம்ம ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் பயங்கரமான சுபாவங்கள். பட் அதையெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள் இந்த ஜென்ம சுபாவங்களை வெளிப்படுத்த கூடாது, வராது. நம்ம வசனம் என்ன தெளிவா சொல்லுது, அவர்களுக்குள்ளாக பரிசுத்த தேவனுடைய வித்து இருப்பதினாலே அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அவர்களை குறித்த ஐடென்டிட்டி, பாவம் செய்ய மாட்டார்கள். செய்கிற காலம் வரும், செய்கிற டெம்டேஷன்ஸ் வரும், சூழ்நிலை வரும், ஆனா அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இந்த மக்கள் அப்படிதான் ஜென்ம சுபாவத்தார் தான். அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய எல்லாமே வித்தியாசமாவே இருக்காது. அது சர்வ சாதாரணமா அவர்களுக்கு அது
வந்துவிடும். வந்துவிடும். அவங்க அப்படிதான் நடப்பார். சண்டை இருக்கும், கலகம் இருக்கும். அது கோயிலா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டுமே, அங்கேயும் அதே பேச்சுதான், அதே மாதிரிதான் நடப்பாங்க. ஆவி இல்லாதவர்கள். ஏன்னா தே ஹேவ் நோ ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 6-7 ஒர்க்ஸ் செய்யறாரு நமக்குள்ள. He deals with us in different ways, teaching us, reminding us, convicting us, telling us, making us to understand. All these things the Holy Spirit does in us. ஆனா அவங்க அப்படி இல்லாதவங்க எவ்வளவு எம்டியா இருப்பாங்க பாருங்க. அவங்க இப்படிதான். They will be making noise. They will be going away from separating, dividing. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உலகத்துல ரொம்ப காமனா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருப்பார்கள். அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா they are not spiritual, they are carnal, they will be insensitive to the Holy Spirit. அங்க அவங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கே இடம் இல்லையே. அவங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கே அங்க இடம் இல்லை. இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன? வாட் கேன் ஐ கெட்? இந்த பிரிவு இந்த இதுல நான் இப்படி செஞ்சேன்னா, நான் இங்க இருந்தேன்னா வாட் வில் ஐ கெட்? வாட் வில் பி மை பெனிஃபிட்? All the time thinking, whether it be in church or family or wherever it is, எனக்கு என்ன கிடைக்கும்? சுய லாபம். தன்னை பற்றியே அவர்கள் யோசிப்பவர்களாகவும், தனக்கு லாபம் உண்டாக்க வேண்டும் என்றே அவர்கள் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். சோ சில அதாவது அவர்களுக்கு இது நல்லா தோணுச்சுன்னா, சோ வாட்? அது எப்படி தப்பாக முடியும்? எனக்கு இது நல்லா தெரியுது, நான் இதை செய்ய. எவ்வளவு சில சமயங்களில நல்லது என்று இன்றைக்கு உலகம் சொல்வது எவ்வளவு சமயங்களில அது தவறாய் இருக்கிறது என்பதை நாம நம்முடைய வேதத்தின் அடிப்படையில நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதாவது நம்ம வேத வசன பிரகாரம் நம்ம வாழும்போது உலகம் சொல்லுகிற நன்மையான காரியங்கள் அது தவறாய்தான் இருக்க தெரிகிறது. இப்போ ஆர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்கு, மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அதுல எல்லாம் நம்ம என்ன பாக்குறோம்னா, ராங் மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் தேர் மெமரி. நம்ம அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். இப்படியே படுத்துட்டு ஓன்னு சொல்லிட்டே இருந்தா மெமரி இன்க்ரீஸ் ஆகும்னு ஒருத்தர் வந்து சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ? நமக்கு என்ன சொல்லப்படுது? ஒருத்தர் ஞானத்துல குறைவா இருந்தான்னா அவன் ஆண்டவர் இடத்துல கேளு, அவர் உன்னை கண்டிக்காம உனக்கு கேட்கறதுக்கு மேல கொடுப்பாருன்னு நான் வாசிக்கிறேன். ஆனா இங்க மெத்தடாலஜி என்ன? ஓன்னு சொல்லிட்டு அப்படின்னு. சோ நன்மையா தெரிகிற அநேக காரியங்கள் வேதத்தின் வசனத்தின் பிரகாரம் அது சரியாய் இராது. சோ நாம we have to be very very clear in our thinking. அதனாலதான் நம்ம 1 தீமோத்தேயு 1 வாசிக்கிறோம். நமக்கு God has given us a sound mind. தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Not fearful or spirit or anything else. He has given us a loving and a sound mind. அது நம்ம உறுதியா இருக்கணும். இதை நாம் நம்பணும். அதுல நம்ம வாழணும். Everything we should approach only with that clarity, with that sound mind. இது ரிச்சுவல் ஆக்கிக்கிற கூடாது, இது சரியா தப்பான்னு நம்ம எல்லாவற்றையுமே டிசர்ன் பண்ணி தான் we should proceed in our life. அதுதான் that's exactly what I have been telling. இப்போ மறுபடியும் அவர் சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்ப அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை அவர் சொல்றாரு. ஒன்று, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி. ஏன்னா விசுவாசத்தை நாம் யார் மேல் வைத்திருக்கிறோம்?
மகா பரிசுத்தமானவர் மேல் வைத்திருக்கிறோம். அதனாலே நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமாய் மாறுகிறது. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, நம்ம ஜெபம் பண்ணும்போது we must pray with the spirit, along with the spirit, by the spirit. இதெல்லாமே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. So in our day-to-day life, we must live a life of love, God's love. அதுதான் அவர் சொல்றாரு. அப்போ இந்த விதமான அன்காட்லி மேன், இந்த விதமான people who tease us, who hurt us, who ridicule us, are there always in the family, in the church, everywhere. But we are not called to attack them. அதற்கு பதிலாக யூதா என்ன நமக்கு ஒரு பாசிட்டிவ் சஜஷன் சொல்றாருன்னா, என்ன ஆன்டிடோட் ஃபார் தட் ப்ராப்ளம் சொல்றாருன்னா, என்ன சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம் சொல்றாருன்னா, you focus on your walk with Lord. Help others, those who are sometimes affected by these people. இவர்களாலே தவறான போதனையிலே ஈடுபட்டவர்களாக, தவறான விதத்துல அவங்க ரைட் எது தப்பதுன்னு தெரியாம நடந்து கொள்ளுகிறவர்கள் இடத்துல நீங்க போய் ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உங்களுடைய அன்பினால உங்களை காத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்க ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கைய சரியா இருங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் எதிர்த்து ஆர்கியூ பண்ணி அவங்க கூட அட்டாக் பண்ணி அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு யூதா நமக்கு அழகா ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஒரு சஜஷனை நமக்கு சொல்றாரு. சோ ஏன் சொன்னா, அப்படிப்பட்ட பாவிகளாய் இருக்கும் போதே தேவன் அவர்கள் மேல் அன்பாயிருந்தார். நமக்கும் அப்படித்தான் இருந்தார். நாமும் அப்படிப்பட்ட அவர்களை போல இல்லைன்னாலும் வேற விதத்துல பாவிகளா தான் இருந்தோம். நமக்கு ஆண்டவர் அன்பை காட்டினார் அல்லவா, நாமும் அவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும். சோ அதுதான் ஜூட் வாண்ட்ஸ் us to follow. அடுத்ததாக the holy faith, because as I was telling you, that holiness is not to that faith, attributed to that faith, the faith that we have. It is attributed to the person upon whom we believe, on whom this faith is resting. So Jude is talking about growing on your most holy faith. The faith வந்து ஏதோ ஒரு அப்டிராக்டாவே இதா இருக்கக்கூடாது. It should grow. And how does it grow? Grow on the foundation of the truth. So the battle against wrong living and wrong teaching is a continuous work, a day-to-day affair. Every single decision you may take, there will be a battle. Which is right, which is wrong. Worldly, godly. Righteous, unrighteous. There will always be a battle. But that requires a lot of prayer. Only through prayer you can do or take the right decision. Many of our prayers are directed by our own needs, our own desires rather. நம்ம என்ன விரும்புகிறோம், தேவை கூட நம்ம ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம விரும்புகிறதற்காக நம்ம நிறைய சமயம் தவறாய் ஜெபித்து விடுகிறோம். தேவை நாம் சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவருக்கே தெரியும். நம்ம சொல்லும் போது ஆண்டவர் அதை தராரு, அது வேற. பட் டிசையர்ஸ் வந்து சம்டைம்ஸ் இட் மே நாட் பி அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். அடுத்தது நம்முடைய ஓன் இன்டெலெக்ட் யூஸ் பண்ணி நாம என்ன செய்வோம், நாம வழிகளை ஆண்டவருக்கு காண்பித்து கொடுக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷனுக்கு ஆண்டவரே நீங்க எப்படி செஞ்சீங்கன்னா உம்முடைய நாமம் மகிமைப்படுமே சுவாமி அப்படின்னு நாமே ஒரு வழி உண்டாக்கி தருவோம் அவருக்கு. God needs no such suggestion. அவர் நம்மளை பார்த்து சிரிப்பார். ஏன்னா அவர் எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு தானமா காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. யோபுகிட்ட அப்படி அடிக்கடி பேசுறாரு ஆண்டவர்.
இதையெல்லாம் உனக்கு தெரியுமா, இது நீ அப்ப இருந்தியா, நீ இதை பார்த்திருக்கிறியா, இந்த இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்கிறாரு. he speaks through the creation. So அது மாதிரி he's such a sovereign God, omniscient God who knows everything. அப்போ அவர்கிட்ட போய் நாம் இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய சொந்த இன்டெலெக்ட், நம்மளுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி எல்லாம் அங்க ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. நம்ம நிறைய சமயம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். Actually, we should pray in the Spirit, through the Spirit, by the Spirit, with the Spirit. And why we should pray like that? As we read in Romans 8:26, the Holy Spirit will help us in our weaknesses, in our ignorance. Many times we do not know how to pray, actually. For that situation, for that problem, we might not even know how to pray. But the Holy Spirit will help us to pray. And we read that Holy Spirit prays for us, intercedes for us. That's the greatest thing we have. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய சொந்த அனுபவங்களுக்கும் நம்மளுடைய வழிகளையும் ஆண்டவரிடத்துல நம்ம திணிக்க கூடாது. சரி. Third way is by keeping ourselves from the love of God. So அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கஸ் பூரா அதை வைத்து நாம் வாழ வேண்டும். நம்ம நிறைய சமயத்துல நம்ம எப்படி வாழ்றோம்னு பாருங்க. நம்முடைய ஃபியூச்சருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி நாம அவர்களுக்காக நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இதுல ஆவிக்குரிய விஷயமா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What investment are we making for their spiritual life? For their worldly life, we do a lot of things according to our own capacity and capabilities. But then, what do we do for their spiritual life? What investment are we making for their spiritual life? Because our focus should be that God is going to return and He is going to take us. So, this we should remember. அதனாலதான் அவர் அடுத்தது வசனத்துல சொல்றாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி. So we must, that பகுத்தறிவுன்னு இங்க தமிழ்ல இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா discerning spirit. We must have that sound mind, தெளிந்த புத்தி, discerning spirit. அதை வைத்து for few we should show mercy, for few we should என்ன செய்யணுமா, அவங்களுடைய அவங்க நரகத்துக்கு போறாங்க, அவங்க அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு அவர்களை பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இந்த விதமான இனிக்விட்டிஸ், அபாமினேஷன்ஸ் இருந்தெல்லாம் விலகி இருக்கணும், வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னு யூதா சொல்றாரு. இந்த அக்னியிலிருந்து எடுத்து விட்டு போட்டோம்னா எனக்கு 2 பேர் ஞாபகத்துக்கு வருது. ஒண்ணு ஏமி கார்மைக்கல் in her dream கிணத்துல உழுகிறப்போ அப்படியே விழ போவாங்களாம். அவங்க பிடிச்சி இழுக்க போறது மாதிரி அவங்கள C.S. Lewis அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அந்த ஹெல்லுக்கு பக்கத்துல தான் என் வீடு இருக்குது, so that I will stop them from going into the hell. அவங்களுக்கெல்லாம் அப்படி பெரிய ஒரு ஃபோக்கஸ் இருந்தது, தீம் இருந்தது. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தை பற்றியாவது நாம பெற்ற சிந்தனைகளோடு யோசிச்சு பார்ப்போம். Using wisdom, we approach different people in different manners. Being sensitive to the Holy Spirit. This is what is more important. நம்ம wisdom, நம்ம experience, நம்மளுடைய worldly knowledge and all will not help us to approach people in the right way, in the godly, in the righteous way. Only depending on the Holy Spirit will help us to do so. So we may have to comfort somebody, we may have to show mercy to somebody, we may have to rebuke somebody. So we have to be careful about all this. So
Do not abandon a friend because they are following a false teaching, but we should help them through it in love. That's what Jude wants us to do. Through Jude, the Holy Spirit is talking to us. Through these verses, God is speaking to us. Do not hurt a person, or do not ignore a person. Do not hate a person just because they are following a wrong doctrine, but somehow try to bring them into the right way by your love, not by your sermons, not by your uh, condemnation, but by bringing them through love. So, for that only, he uses the word compassion. Compassion means watching over someone and helping them with accountability. Watching over someone and helping them with accountability. இந்த ஒரே இதோட முடிப்போம். Meantime, watch over others as well as yourselves. அவர்களை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுலயே போய் விழுந்துடக்கூடாது. அது ஒரு பெரிய எச்சரிப்பு. நிறைய சமயங்களில சில பேர் இந்த மாதிரி பாவத்துல இருக்கிறவர்களை எப்படி ரட்சிக்கிறது, அவங்களை எப்படி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றது, இவங்களே ஆட்டம் உள்ளவங்க, இவங்க போய் அங்க போய் நீ அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில இவங்க அங்க போயிடும். அந்த தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது. And the second group must be confronted more strongly. Compassion ஒரு குரூப்புக்கு, செகண்ட் குரூப்புக்கு அவங்கள நாம we have to instruct them, we have to rebuke them, we have to convict them and bring them into the right way. அது எப்படி செய்யணும்னா ரெண்டு விதத்துல செய்யணும். ஒண்ணு with the fear of God. ரெண்டாவது in a very humble manner with superiority. அந்த superiority எப்படி வருமோ sanctimonious superiority, which means அந்த பக்திக்குரிய ஒரு அதிகாரத்தோடு, பக்திக்குரிய ஒரு அத்தாரிட்டியோடு பேசணும். Not because of your pride, not because of your position. அந்த பவர், அந்த ஒரு அத்தாரிட்டி அல்ல. It means the authority of the fear, based on the fear of God. ஏன் நம்ம என்ன செய்யறோம் அந்த சமயத்துல நல்ல ஞாபகத்துல வைத்து அது அந்த போக்கஸ்ல நாம இந்த செயல் செய்யணும். என்ன அந்த போக்கஸ்? You may need to pull them out of the fire. அக்கினியிலிருந்து அவர்களை எடுக்கிற அந்த பெரிய வேலை, அதை நாம் எந்த விதத்திலும் நம்முடைய பவர்னாலேயோ நம்மளுடைய அத்தாரிட்டினாலேயோ அல்லது நம்மளுடைய ப்ரைட்னாலேயோ செஞ்சு விடக்கூடாது. ரைச்சியஸ் ப்ரைட், அந்த ப்ரைட்ல கூட there is a pride called righteous pride. அந்த சுயநீதி, அந்த விதமான காரியங்களை எல்லாம் எந்த விதத்துல இதுல அப்ளை பண்ணலாம். We have to be very, we should take the example of our master teacher, Lord Jesus Christ. அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார், ஆனா அதே சமயத்துல எப்படி அதிகாரத்தோடு கண்டித்தார். அதுல சுயம் பர்சனலா எதுவுமே வராது. அவ்விதமான வசனத்தை வைத்து வசனத்துக்கு ஏதுவாக காரியங்களை அவர் செய்து காட்டினார். அதே போல நாமும் செய்ய அழைக்கப்படுகிறோம். So today we have seen few verses from the book of Jude, which helps us to understand that we are living in the last days and people around us are such ungodly people. Jude gives us a warning that we should not be like them. At the same time, what will happen to them is reminding us, and he's calling us to pray, to show love to them, and to show mercy to them, be compassionate to them. So all these things through the Holy Spirit we have learned, and let's practice in our daily life in these days. As
God leads us. So let's pray. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த சத்தியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினீர் சுவாமி. அநேக சமயங்களில நாங்களும் கூட முறுமுறுக்கிறவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக சுவாமி, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களிடத்துல நாங்க ஒரு சுயநீதியை காண்பித்து அவர்களை தாழ்த்தி அவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இதெல்லாம் எங்களிடத்துல அறியாமலேயே இதெல்லாம் இருக்கு சுவாமி. இதெல்லாம் நீக்கி கூட உம்மை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க பரிசுத்தமா வேலை, ஏன்னா நாங்க our purpose is waiting for your return, Lord, and to be taken up by you to establish a new kingdom in this world, in a new world. Lord, அதையும் இந்த நாட்கள்ல இந்த வசனங்கள் மூலமா நாங்க ஞாபகப்படுத்தப்பட்டோம். ஆண்டவரே, அதையெல்லாம் ஞாபகத்துல வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஒவ்வொரு நாளும் நடத்த எங்களுக்கு விருப்பப்போம். When we have a goal, when we have a thing to achieve, we will only move towards that, Lord. Help us to move towards this. Let us have a focus on living with you forever in your kingdom. Lord, help us, be with us, guide us, and lead us. We ask this in the precious name of the loving Lord and Savior Jesus. Amen. 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 Thank you, Annie. Thank you, ma'am. So thank Thank you, ma'am. Every thanks for everything. Okay. Yes. Thank you. Thank you very much. Thank you.